காதல் வந்துருச்சு. புடிங்க. ஆமா, உங்க பையன் பெரிய வீரன் தான். ஆனா அவரை படிக்க வைக்காம ஏன் திருடன் ஆக்குனீங்க? உடும்பே உங்க அப்பா ஒரு களவு கேஸில் தலைமறைவாக இருந்தாருமா. அந்த நேரம் போலீஸு அவங்க அப்பாவை பற்றி விசாரிக்க உடும்பை படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கே போயிடுச்சுமா. ஏய் உடும்பா, இங்கே வாடா. எங்கடா அவங்க அப்பா? தெரியாது சார். திருடிட்டு தலைமறைவு ஆயிட்டான். தெரியாது சார். போலீஸ் ஸ்டே போய்யா? உண்மையா சொல்றா? சத்தியமா தெரியாது. ஏய் உண்மையா மறைக்காம சொல்றா? திருட்டு பயமா அவனை சொல்லு. சத்தியமா தெரியாது. இருடா அவனை வந்து வச்சுக்கிறேன். டேய் உடும்பா, என்ன நடக்குது இங்க? போலீஸ் பள்ளிக்கூடத்துக்கு தேடி வருது. உன்னால எல்லா பிள்ளைய படிப்பு கெட்டு பள்ளிக்கூடத்துக்கே போலீஸ் போய் விசாரிச்சதுனால வாத்தியாரு அவனை படிக்க விடாம பள்ளிக்கூடத்தை விட்டே விரட்டி விட்டாருமா. படிக்கிற வயல இப்படி களவாங்க கூப்பிடுறியா? நீ எல்லாம் விளங்குவியா? நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அந்த பையன் பல்லுல பச்சை தண்ணி போட்டு 10 நாள் ஆச்சு. நீங்க மட்டும் நல்லா கொட்டிக்கங்க. ஏடி பச்சை தள்ளி விடுறவ என்னடி பிள்ளை வளர்க்குற? பிள்ளைதான் சொன்ன வச்சு கேட்குதா செய்தா? இல்லை நீ கூட சொல்லம் தாண்டி உள்ள வெட்டி குழியில் போச்சு பிடிக்கும் போச்சு. டேய் உடும்பு கறிடா. உடும்பு கறி சாப்பிட்டேன்னு வச்சுக்க உடம்பு சும்மா இரும்பு மாதிரி இருக்கும். உடும்பு கறி தின்னா இந்த உலகத்துல உன்னை ஒரு வேளை அடிச்சுக்கிற முடியாது. ஏய் அப்பா அப்பா அடிக்காதீங்கப்பா, நான் கூட திருட வரேன். நீ தாண்டா என் வாரிசு. நீ தாண்டா என் பிள்ளை. உடம்பு கறி உடம்பு ஒத்துக்குச்சுரா. நம்ம தொழிலுக்கு நீ தாண்டா சரியான ஆளு. உன் உடம்பு இரும்பு. 100 பேர் வந்தாலும் உன்னை அடிக்க முடியாது. உங்க அப்பா காலத்துக்கு பின்னால ஏன் திருட்ட விடல?